ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க, நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு யூடியூப்பில். பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு மக்களே. எல்லாம் கவனிக்கிறீங்க தானே? எல்லோரும் கவனிக்காமல் இருக்க மாட்டீங்களே. நம்ம பொம்பளை பொன்னம்பலம் உருட்டிக்கிட்டு இருக்குதே, அதை கொஞ்சம் பார்த்தீங்களா? பொன்னம்பலம் ஆண்டி உருட்டுறத. ஆண்டி ஏன் ஆண்டி இப்படி உருட்டுறீங்க? ஐயோ ஆண்டி, ஏன் ஆண்டி நேற்று மேக்கப் பிங்கரிங்லாம் பண்ணாமல் வந்து லைவில் உட்காந்துருக்கீங்க ஆண்டி? கேவலமாக இருந்துச்சு ஆண்டி. ஏதாச்சும் பிங்கரிங் பண்ணியிருந்தாலும் வாந்தி எடுத்த மூஞ்சியாவது பார்க்கலாம். டிங்கரிங் கூட பண்ணாமல் வந்து உக்காந்து கழுத மூத்துற மாதிரி இருக்குது ஆண்டி. உங்கள் மூஞ்ச பார்த்தா சி நல்லா செம்ம போல இருக்கு ஆண்டி. கிக்கு ஏறுதே வெக்கம் போனதே அப்படின்னு உட்காந்து லைவ் போகிறீங்களே ஆண்டி, ரொம்ப வெக்கமாக இருக்குது. பொம்பளை பொன்னம்பலம் ஆண்டி, ஏன் ஆண்டி இப்படி வந்து உக்காந்து? ஏன் ஆண்டி நான் கேட்குறேன் ஆண்டி, எல்லாத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் ஃப்ராடு கேப் மாதிரி மொல்லை மாதிரி முடிச்ச வைக்கின்றீங்களா ஆண்டி? நீங்கள் ரொம்ப நல்லவங்களா ஆண்டி? நீங்கள் எந்த கேஸில் ஆண்டி உள்ளுக்கு போனீங்க ஆண்டி? சொல்லுங்க ஆண்டி. கிளட்டு ஆண்டி, உங்களை தான் கேட்குறேன் ஆண்டி. ஏன் ஆண்டி நீங்கள் நல்ல கேஸில் போனீங்களா? புரோக்கரு பொக்சோ கேஸில் உள்ளுக்கு போனான்னு சொல்கிறீங்க. நீங்கள் எந்த கேஸில் ஆண்டி உள்ளுக்கு போனீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன் விலை வாரியா. ஒருத்தங்க 4 கேஸ் 5 கேஸ் 6 கேஸ் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்களே. நீங்கள் எத்தனை கேஸ் ஆண்டி வச்சுருக்கீங்க ஆண்டி? சொல்லுங்க ஆண்டி. ஏன் ஆண்டி பொம்பளை பொன்னம்பலம் ஆண்டி உங்களுக்கு கேவலமாக இல்லைங்களா ஆண்டி? மதுரை காவல்துறையை வந்து கேவலமாக பேசுகிறீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா ஆண்டி? இல்லை, நான் கேட்குறேன், உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? ஏன் அந்த காவல்துறை மேலே உங்களுக்கு ரொம்ப கடுப்போ? ஏன்னா உங்களையும் ஒரு காலத்தில் காரி துப்புனவங்க இருக்காங்கல்ல அங்கே, அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் கடுப்போ? செம்ம காண்டில் இருக்கீங்களோ? தண்ணி போட்டுட்டாதான் மெல்லினமாக வசனமாக பேசுகிறீங்களோ? கண்ணை திறக்க முடியல போல இருக்கு நேற்று. ஏன் ஆண்டி? செம்ம அஜால் குஜாலா நேற்று? செம்ம மொக்க தண்ணியோ நேற்று? ஞாயிற்றுக்கிழமை அதுமா? பார்த்தாலே தெரியுது. ஒரு கமெண்ட்ஸை படிக்கல உக்காந்துட்டு கண்ணை திறக்க முடியாமல் எனக்கு செம்மையாக ஏறுது. எது ஏறுது? இல்லை கேட்குறேன், ஏண்டி மூதேசி? இல்லை, நீ ஒழுங்கானுவலா? முதல்ல அடுத்தவங்களை சொல்கிறிய சீர்கேடு, சமூக சீர்கேடுன்றிய. நீ என்ன பண்ண? ஒவ்வொரு பெண்களோட படத்தையும், அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க படத்தையும், அவங்களோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதையும், அவங்க வாழ்க்கை தரத்தை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசுகிறதையும், ஆம்பளை பிள்ளைய கேவலப்படுத்தி அடிப்பட்டு சாவான் அதா இதா அப்படின்னு சொல்கிறது, அவங்க வீட்டுக்காரவங்களை கேவலப்படுத்தி பேசுறது, பெண் பிள்ளைங்களன்னா விபச்சாரின்னு சொல்கிறது, பெண் யூடியூபர்ஸ்னா அவ்வளோ ஒரு விபச்சாரின்னு சொல்கிறது, இப்படியாப்பட்ட நாரவாய் முண்டைய உன்னை பற்றி அங்கே சிஎம் கிட்ட போய் சேரலை நினைக்கிறியா? நிறைய சேர்ந்துருக்கு, புரியுதா? உன்னெல்லாம் ஒரு காலில் மிதிக்கிற மலத்துக்கு சமண்டி நீலாம், புரியுதா? நீ பேசினாலாம் எங்கேயுமே எடுபடாது. ஏன் தெரியுமா? நீ ஏன் ஒரு அசிங்கம், நீ ஏன் ஒரு வெக்கம் கட்டவ? ஏண்டி அவனை போய் கேஸை போடு, இவளை போய் கேஸை போடு, மூக்குப்பொடி நீ போய் விறுவிறுன்னு கேஸை போடு, நீ போய் அவளை விறுவிறுன்னு கேஸை போடு, இவ போய் கேஸை போடுன்றிய, நீ போய் போடண்டி. ஏன் நீ உக்காந்த இடத்துல அமுக்கிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்க? இல்லை கேட்குறேன், நவுற முடியலையா? ஹாட் க்ளூ கம் வச்சு ஒட்டிட்டாங்களா உன்னைய? இல்லை கேட்குறேன், தெரியாமல் தான் கேட்குறேன், சொல்லு. ஹாட் க்ளூ கம் வச்சு ஒட்டிட்டாங்களா என்ன? எங்கேயுமே நவுற முடியாமல்? இல்லை, எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். பொம்பளை பொன்னம்பலம் சொல்லு பொன்னம்பலம். ஏன் நீ ரொம்ப நல்ல குடி நாணய மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் இந்தா நான் வீடியோ தரேன், நீ போய் ரிப்போர்ட் பண்ணு, இந்தா நான் வீடியோ தரேன், ஆதாரம் தரேன், ஆடி போடி இவளை நார முண்டை. உன்னை நம்புவாங்கடி. நம்ப மக்கள் உண்மையாக தெரிஞ்சவங்க யாருமே உன்னை நம்ப மாட்டாங்கடி.
தெரியுதா? நீ உக்காந்துக்கிட்டு அங்கே கூவுறிய உன்னால் ஒன்றுமே முடியாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? இல்லை கேட்குறேன், நீ வந்து எந்த காவல்துறையிலும் போய் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் பண்ண முடியாது. அதனால மற்றவங்கள வச்சு நீ போட பார்க்குற, ஓகேவா? புரியுதா? ஆனால் நீ என்னதான் செஞ்சாலும் அங்கே செல்லாது. புரியுதா? எதுவுமே செல்லாது. ஏன்னா நீ ஒரு ஃப்ராடு, நீ ஒரு மேட்ரிமோனி ஃப்ராடு, பொக்சோ ஃப்ராடு. புரியுதா? மக்கள் யாரும் உன்னை நம்ப போகிறதும் கிடையாது, உன்னோட ஆசை பிரகாரம் எதுவும் நடக்க போகிறதும் கிடையாது. புரியுதா? நீ ஒரு டம்மி பீஸு பாவாடி. புரியுதா? உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வந்து தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிற. என்ன சொடக்கு போட்டு கூப்பிடுற எல்லாத்தையும்? இல்லை என்னன்ற நீ வேணா பெரிய ரவுடி ராக்கப்பாவா? இல்லை நினப்பா உனக்கு? ரவுடி ராக்கப்பான்ற நினப்பாடி கேட்குறேன். வெக்கமே இருக்காதா உனக்கு? வெக்கமே இருக்காதா? இல்லை கேட்குறேன். ஒரு நல்ல குடி நாணயம் தாண்டி மற்றவங்கள பற்றி நம்ம வந்து குறை சொல்ல முடியும். நீ நல்ல குடி நாணயமா? அதே பொக்சோ கேஸில் தானடி நீயும் உள்ளுக்கு போன. ஏன் உன் கேஸ் டீட்டெயில்ஸை சொல்ல? எதுனால காவல்துறை உன்னை பிடிச்சிட்டு போனாங்க? அந்த விஷயத்த கொஞ்சம் சொல்ல மக்களுக்கு. ஏன் அதை சொல்ல மாட்டேற? ஏன் புரோக்கரோட கதையை சொல்கிற, மற்றவங்க கதையை சொல்கிற, மற்றவங்க யூடியூபர் கதையை சொல்கிற? அவங்கள அப்படி பண்ணாங்க, இவங்கள எப்படி பிடிச்சிட்டு போனாங்க, இவங்க இந்த கேஸில் இருக்காங்க, அவங்க அந்த கேஸில் இருக்காங்க. நீ எந்த கேஸில் 1.5 வருஷமாக வெயில் கூட கிடைக்காம உள்ளுக்கே இருந்த அப்படின்னு கொஞ்சம் கதையை சொல்ல. ஏன் மக்களுக்கு சொல்ல மாட்டேற? வெக்கமே இல்லையா உனக்கு? இல்லை கேட்குறேன். முதல்ல உன் முதுவை திரும்பி பார்க்குறியா? திரும்பி பார்த்துட்டு பேசண்டி பொக்சோ ஐட்டம் உன்னதான். என்னமோ நீ நல்ல குடி நாணயம் மாதிரி நீ எந்த பொம்பளைங்களையும் கேரக்டர் அசசினேஷன் பண்ணலையா? முழு உதாரணமாக ஷான்கிராஃப் இருக்கா. புரியுதா? கேரக்டர் அசசினேஷன், ஓகேவா? சிஎம் கிட்ட நீ கம்ப்ளைண்ட் கேட்குறியா? நீ வந்து கெஞ்சி கை கூப்பி கேட்குறியா? அடச்சி முண்டை. நீ தாண்டி நம்பர் 1 ஃப்ராடு. இந்த சமூக வலைத்தளத்தை தூக்க வேண்டிய முதல் சேனல் நீ தாண்டி. புரியுதா? அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம். புரியுதா? என் சேனல் போனாலும் எனக்கு கவலை இல்லை. நீ புரியுதா? ஏன் தெரியுமா? கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு. எதுலையாவது ஒன்றில் பேசியிருந்தோன்னா அது தப்பாக இருந்தால் அதை எடுக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஆனால் நீ பேசுனது மிக 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 தப்பான வார்த்தைகள். என் குழந்தைய பேசுனது, என் புருஷனை பேசுனது நீ பேசலை. உன் குழந்தைய பேசினா மட்டும் பெரிய கிளியோபத்ரோவா? உன் குழந்தைய பேசினா மட்டும் உனக்கு ஆத்திரம் வர்றதுக்கு? எல்லாத்துக்கும் அவங்க குழந்தை வைரமடி, எல்லாத்துக்கும் அவங்க புருஷன் தங்கமடி. புரியுதா? அவங்க குடும்பம் அவங்களுக்கு ஜோதிடி. புரியுதா? ஆனந்த ஜோதிடி ஒரு ஃபேமிலியும் அவங்களுக்கு. ஆனால் உன்ன மாதிரி குப்பைங்க தாண்டி அடுத்த குடும்பத்தை கேவலப்படுத்தி பேசுவாங்க. புரியுதாடி? நார முண்டை. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாமல் ஒவ்வொரு யூடியூபரையும் கேவலப்படுத்தி பேசுறது நீடி. புரியுதா? நீ வந்து அடுத்தவங்களை கேவலப்படுத்தி பேசுறியா? வெக்கமா இல்லை உனக்கு? இல்லை நான் கேட்குறேன், வெக்கமா இல்லையா? வெக்கமா இருக்கா இல்லையாடி நார முண்டை? மக்களே, உங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? அவள் எவ்வளோ போதையில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு தெரியலையா? கிக்கு ஏறுதே வெக்கம் போனதே அப்படின்னு இடையில குசு வர பெயின் பான் அப்படின்னு விட்டுட்டு இருக்காள். வெக்கமா இல்லை உங்களுக்கு அதெல்லாம் கேட்குறதுக்கு? இல்லை மக்களே, நான் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? அந்த நார்த்த குசுவை கூட மோந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்களே, எப்படி? இது எனக்கு இந்த ரகசியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்களுக்கெல்லாம் அந்த குஷு வாட மலேசியா வரைக்கும் வருது, உங்களுக்கெல்லாம் வரலையா மக்களே? சி இவ்வளோ கேவலமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல மக்களே. உங்களை எப்படிங்க இவ்வளோ நம்புறீங்க? நான் கேட்குறேன். ஒரு ஆணியம் பிடுங்க முடியலைங்க இவளால். இவள் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறா. அங்கே போ, இங்கே போ, அங்கே கேஸை போடு, இங்கே கேஸை போடு. ஏய், நான் கேட்குறேன், மூக்கு பொடிக்கு இவ்வளோ உதவி செய்கிறேன்னு சொல்கிறேன். ஏன் ஒரு லாயரை கொடுத்து உதவி செய்யுது தானே நீ? இல்லை கேட்குறேன், உன் ஆளை விட்டு தானே புரோக்கரோட பழைய தங்கச்சியை விட்டு தானே கருப்பிக்க அந்த மூக்குப்பொடிக்கு லாயரை சப்ளை பண்ணியிருக்க. எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ அந்த புரோக்கரோட பழைய தங்கச்சி எல்லாம் ஒன்றா ஒரு குட்டையில் மூறி இப்போ மூக்குப்பிடியை உங்கள் வலையில் சிக்க வைக்க பார்க்குறீங்க தானே? எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாமே எனக்கு தெரியும். உன்னோட மூஃப், உனக்கு பின்னால் நடக்கிற மூஃப் எல்லாமே எனக்கு தெரியும்டி. புரியுதாடி கொரில்லா முண்டை? நீ என்ன மூவ் பண்ணுற? ஒரே இடத்துல அமுக்கி உக்காந்துக்கிட்டு
யார் யாரை குத்தி விட்டு வேடிக்கை பார்க்குற? நீ மற்றவங்கள சொல்கிற, குத்தி விட்டு வேடிக்கை பார்க்குறா, அவள் குத்தி விட்டு வேடிக்கை பார்க்குறா, இவ குத்தி விட்டு வேடிக்கை பார்க்குறா அப்படின்னு சொல்கிற. நீ யார் என்ன பண்ணுற அப்படின்னு மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உண்மை ஒரு நாள் வெளியே வரும், உண்மை ஒரு நாள் வெல்லும். புரியுதா? கண்டிப்பாக வெல்லும். நீ வெயிட் பண்ணிப்பார். புரியுதா? நீ சிஎம்மை கூப்பிடாது, உனக்கு அந்த தகுதி இல்லை. சிஎம் யார் மூலியமாக உங்ககிட்ட வராங்கன்னு பாரு. புரியுதா? வெயிட் பண்ணு. புரியுதா? கை கூப்பி வேண்டி கேட்குறியா? வருவாங்க, கவலைப்படாத, உன்னை தேடி வருவாங்க. சரியா? ஓகே கொரில்லா முண்டை, பாய் கொரில்லா முண்டை. ஓகேவா? பாய் பாய், டேக் கேர். மீண்டும் சந்திப்போம் மக்களே. பாய். சாரி, இன்னைக்கு லைவ் போட முடியுமா முடியாதுன்னு தெரியல, வெளியில் ஒரு வேலையாக இருக்கேன். முடிந்தால் வருகிறேன் மக்களே. பாய், டேக் கேர். மீண்டும் சந்திப்போம்.